வணக்கம் நண்பர்களே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்றதை பத்தி போன வீடியோல பார்த்தோம். வீடியோவை பார்க்காதவங்க இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சார்ட்ல எப்படி வரைகிறதுன்றதை பத்தி தெரிஞ்சுப்போம். ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது லைன் சார்ட். இந்த பாயிண்ட்ஸ் தான் ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுதான் சப்போர்ட். அப்படியே அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதுதான் ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன். இதுக்கப்புறம் பிரைஸ் டவுன் ஆகும்போது இந்த கிரீன் கலர் லைன்ல சப்போர்ட் எடுக்கும்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் பிரைஸ் சப்போர்ட் எடுக்கும். இந்த லைன் சார்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஹை பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா அதுதான் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் லைன். இங்கிருந்து பிரைஸ் மேலே வந்தா இந்த ரெட் கலர் லைனை டச் பண்ணிட்டு பிரைஸ் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகும். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி வரைகிற லைன் சப்போர்ட். அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணா அதுதான் ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன். இதுக்கப்புறமா பிரைஸ் டவுன் ஆனா இந்த கிரீன் கலர் லைன்ல பிரைஸ் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் பிரைஸ் சப்போர்ட் எடுக்கும். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஹை பாயிண்ட்ஸ். ரெண்டு ஹை பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். அது ரெசிஸ்டன்ஸ். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா அது ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் லைன். இப்போ பிரைஸ் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்கும். அடுத்ததா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லைன் சார்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ். இது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு லைன் வரையணும். அதுதான் சப்போர்ட். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதுதான் ட்ரெண்ட் லைன். இதுக்கப்புறம் பிரைஸ் டவுன் ஆனா இந்த கிரீன் கலர் ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகும்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் பவுன்ஸ் ஆகும். இந்த லைன் சார்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ்? கரெக்ட், ஸ்விங் ஹை பாயிண்ட்ஸ். இந்த ஹை பாயிண்ட்ஸை இணைக்கிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அந்த லைனை அப்படியே நீட்டிக்கணும். அப்படி நீட்டிச்சா அதுக்கு பேரு ட்ரெண்ட் லைன். இதுக்கப்புறம் பிரைஸ் மேலே வந்தா இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுன்றத நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்கும். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ் சொல்லுங்க? கரெக்ட், இந்த பாயிண்ட்ஸ் தான் ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டை இணைக்கிற மாதிரி ஒரு லைன், அது சப்போர்ட். அதை நீட்டிச்சா அது ட்ரெண்ட் லைன். இப்போ பிரைஸ் கீழே இறங்கினா எங்க சப்போர்ட் எடுக்கும்? கரெக்ட், இந்த கிரீன் கலர் ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்கும். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி தான் பிரைஸ் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகும். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஹை பாயிண்ட்ஸ். ரெண்டு ஹையும் கனெக்ட் பண்ற மாதிரி என்ன கலர் லைன் வரும்? கரெக்ட், ரெட் கலர் லைன். ரெட் கலர் லைன் வரைஞ்சோம்னா அது ரெசிஸ்டன்ஸ். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா அது ட்ரெண்ட் லைன். பிரைஸ் மேலே வரும்போது ரெட் கலர் ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்கியிருக்கு. இதுதான் நேஷனல் அலுமினியத்துடைய வீக்லி லைன் சார்ட். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வீக்லி சார்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸ்விங் ஹை லோ பாயிண்ட்ஸை அதில் ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. வீக்லிலேருந்து டெய்லி, டெய்லியிலேருந்து ஹவர்லி, அந்த மாதிரி. இப்போ ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட் எப்படி வரைய போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டிராயிங் டூல்ஸ் இருக்கும். எந்த மாதிரி வேணாலும் நம்ம லைன் வரைகிறதுக்கு ஆப்ஷன்ஸ். இதில் ஹரிசாண்டல் லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க, மேக்னெட் மாதிரி. இதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணால் மேக்னெட் மோட் இஸ் ஆன்னு வரும். இது எதுக்குன்னா கர்சரை கிட்ட எடுத்துட்டு போனீங்கனாலே எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்டை வச்சு நம்மளால லைனை டிரா பண்ண முடியும். இப்போ பாருங்க, கர்சர் கிட்ட எடுத்துட்டு போய் வச்சாலே இந்த லைன் பாருங்க. ஸோ ஒரு இடம்
ரெண்டு இடம் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் வரையணும். ஒரு லோ பாயிண்ட், அடுத்த ஒரு லோ பாயிண்ட். இதுதான் ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன். நம்ம இங்கே ஒரு லோ கனெக்ட் பண்ணோம், இந்த லோ கனெக்ட் பண்ணோம், லைன் வரைஞ்சிருக்கோம். தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது சப்போர்ட்ன்றது நம்ம ஒரு லைனை மட்டும்தான் பார்த்தோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அது ஒரு ஜோன். ஸோ இதுதான் சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்தால் பவுன்ஸ் ஆகும்ன்றது தான் நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது மேஜர் சப்போர்ட், மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 2003லேருந்து 2022 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளவே தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது எப்படி ரீட் பண்ணோம்? 110லேருந்து 118ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ 118க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரெண்ட் லைன் பார்ப்போம். இதே ஆப்ஷனில் இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை சூஸ் பண்ணுங்க. இது ஹை பாயிண்ட். இந்த ஹை பாயிண்ட் இந்த ஹை பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன். இதுதான் ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸ். இந்த லோ பாயிண்ட்ல இருந்து எல்லா லோ பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு லைன். இதுதான் சப்போர்ட் லைன். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் லைனை போட்டு ப்ரைஸ் எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது லாங் டேர்மாக பார்த்தது. இப்போ ஷார்ட் டேர்மாக வந்து சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு பர்டிகுலர் ஏரியாவுக்கு உள்ளே வரணும். இப்போ இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட். ப்ரைஸ் டவுன் ஆகும்போது ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் எடுக்கும். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் எங்கே வந்து நிற்கும்? ஹரிசாண்டல் லைனுடைய சப்போர்ட் 88ல் இருக்குது. ஸோ 88க்கு கீழே க்ளோஸ் ஆனால் அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட். இந்த லோ பாயிண்ட் தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட். ஒரு லோவை பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்த லோ தான் சப்போர்ட். ப்ரைஸ் மேலே போனால் 110ல் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். 110ல் பிரேக் அவுட் ஆனால் 118 வரைக்கும் போகும். 118 பிரேக் அவுட் ஆனால் தான் ப்ரைஸ் அதுக்கு மேலே ஃபர்தராக மூவ் ஆகும். இன்னொரு சான்ஸில் ப்ரைஸ் கீழே இறங்கினா இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட் 88 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 88 பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட் 73. இந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சார்ட்டில் டிரைவ் பண்ணணும். இது டாடா மோட்டார்ஸுடைய வீக்லி லைன் சார்ட். இதில் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஹை பாயிண்ட் நெக்ஸ்ட் ஹை பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி லைன். இதுதான் மேஜர் ட்ரெண்ட் லைன். இதுதான் சப்போர்ட் லைன். ஸோ இந்த ரெட் கலர் லைன் தான் ரெசிஸ்டன்ஸ் லைன். இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரேக் அவுட் ஆனால் ப்ரைஸ் மேலே போகும், இல்லை ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் ப்ரைஸ் கீழே இறங்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் படித்தோம் இல்லையா? இது சப்போர்ட் லைன். இது வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. இங்கே பிரேக் டவுன் ஆச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு வரும்போது இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் லைனாக உருமாறிடுச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணும். புரிஞ்சுதா? ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். இது லாங் டேர்ம் வியூ. ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இவ்வளோ ட்ரெண்டை மட்டும்தான் பார்க்கணும். இங்கே இது சப்போர்ட் லைன், இது ரெசிஸ்டன்ஸ் லைன். இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் இது சப்போர்ட் லைன். ப்ரைஸ் கீழே இறங்கினா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுக்கும். இங்கே ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட் எப்படி வரையிறது? இதுதான் ஹரிசாண்டல் லைன் சப்போர்ட்.
ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் தான். இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, அங்கே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட், அதுக்கு அடுத்து ஹரிசாண்டல் லைனுடைய சப்போர்ட், அதுக்கப்புறம் திரும்ப ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட். இந்த மாதிரி தான் நம்ம சார்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது? இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். எவ்வளோ? 520 அரௌண்டு. 520 to 525 வந்து ரெசிஸ்டன்ஸ். 525க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டாடா மோட்டார்ஸ் இன்னும் மேலே போகும் அப்படின்றது அர்த்தம். 520 to 525க்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் 430 to 440 இந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் எடுக்கும். அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 350. 350யும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 293. 293ல ப்ரைஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 350. 350யை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே வந்தால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 460 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம வரையணும். இது லைன் சார்ட்டில் வரைகிறது. சார்ட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இது ட்ரேடன்ட்டுடைய டெய்லி லைன் சார்ட். இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணுங்கள். ஹை பாயிண்ட் ஹை பாயிண்ட் ஹை பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன். இந்த ஹை பாயிண்ட்டையும் இந்த ஹை பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன். ஸோ இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இது ட்ரெண்ட் லைன். இந்த லோ பாயிண்ட் லோ பாயிண்ட் லோ பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே போடுறது இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த பேட்டர்னுக்குள்ள ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருந்தது, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. புரியுதுங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஹையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் அதனுடைய ஸ்விங் லோவில் இருந்து சப்போர்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும். இங்கே இதுதான் லோ பாயிண்ட். ரெண்டு லோவை கனெக்ட் பண்ணி நம்ம லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. புரியுதுங்களா? இதுதான் சப்போர்ட் லைன். இந்த ஹையும் இந்த ஹையும் கிட்டத்தட்ட பேரலலாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஹரிசாண்டல் லைன் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லைன். ப்ரைஸ் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் 57.55ல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் மேலே போகும், இல்லைனா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே இறங்கும். கீழே இறங்கினா சப்போர்ட் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ, அதுக்கு முன்னாடி இருக்க லோ தான் சப்போர்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட். எங்கே இருக்குது? 50.75. 50.75க்கு கீழே க்ளோஸ் ஆனால் நெக்ஸ்ட் எங்கே போகும்? அதுக்கு ப்ரீவியஸ் லோவுக்கு போகும். இந்த ப்ரீவியஸ் லோவை செலக்ட் பண்ணி ஒரு லைன் வரைங்க. 44.65 இதுதான் அதுக்கு அடுத்த சப்போர்ட். ப்ரைஸ் 50க்கு கீழே க்ளோஸ் ஆனால் 45 வந்து டச் பண்ணோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 45க்கும் கீழே வந்தால் அதுக்கு அடுத்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது? இந்த லெவலில் ப்ரைஸ் நிறைய தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக உருமாறும். அதனால 40 சப்போர்ட். மேக்ஸிமம் ஒரு 2-3 பாயிண்ட்டை கனெக்ட் ஆகிற அளவுக்கு எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் இல்லை சப்போர்ட் எடுத்திருக்கோ அந்த இடத்துல லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாவோ இல்லை ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா? சப்போஸ் ப்ரைஸ் பிரேக் ஆனால் இங்கிருந்து இது வரைக்கும் வரும். திரும்ப மேலே போனால் இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். திரும்ப கீழே பிரேக் டவுன் ஆனால் இந்த இடத்துக்கு வரும். திரும்ப மேலே போனால் திரும்ப இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். திரும்ப கீழே வந்தால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும் அப்படின்றது தான் மீனிங். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை ப்ரைஸ் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனால் திரும்ப வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது லைன் சார்ட்டில் போட்டிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் இது க்ளோசிங் ப்ரைஸ். வீக்லி சார்ட் சூஸ் பண்ணால் வீக்லியோடைய க்ளோஸ், வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிற ப்ரைஸ் தான் வீக்லி க்ளோஸ். அந்த வீக்லி ப்ரைஸ் இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் இல்லை கீழே க்ளோஸ் ஆகணும்
அப்படின்றது மீனிங். டெய்லி டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணால் அந்த டேவுடைய க்ளோஸ் எந்த இடத்துல இருக்குதுன்றதை வச்சு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். லைன் சார்ட்டில் பார்க்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் பார்க்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சேமாக இருக்காது. அதை அப்படியே கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் மாற்றணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா லைன் சார்ட்டில் க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான், பட் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் 4 வேல்யூ இருக்குது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் பார்த்தோம்னா இந்த லோவை கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் வரையணும். உங்களுக்கு இந்த மாதிரி லைனை வந்து எக்ஸாக்டாக டச் பண்ண தெரியலைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லைனை டெலீட் பண்ணிடுறேன். இதில் ரேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஒரு பாயிண்ட், அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணால் அது ஃபுல் லைனாக ஃபார்ம் ஆகும், எக்ஸ்டெண்டட் லைனாக இருக்கும். சரிங்களா? இப்போ ட்ரெண்ட் லைன் ஈஸியாக போட்டாச்சு. இந்த லைனையும் எடுத்துடுறேன். ஹரிசாண்டல் ரெடி. ஹை பாயிண்ட், இந்த ஹை பாயிண்ட், இந்த சப்போர்ட் லைன் கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவா? அடுத்ததா நிஃப்டியோடைய வீக்லி லைன் சார்ட். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் லைன் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போர்ட்ன்றது ஒரு ஜோன். இங்கே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் லோ எந்த இடத்துல இருக்கோ அது 2 லைனையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த லோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாலும் ஒரு சப்போர்ட் லைன் வரும், ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கணும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் டவுன் ஆயிருக்கு. இங்கிருந்து வேற ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைனை இப்போ நம்ம ட்ரா பண்ணுவோம். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி இந்த லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். மேலே வந்தால் இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். 1726 ப்ரீவியஸ் லோ, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ப்ரைஸ் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வீக்லி க்ளோஸ் 1726க்கு மேலே வந்தால் தான் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும். மேலே மூவ் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? 17511. வீக்லி க்ளோஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இந்த லோ பாயிண்ட், இந்த ஹை பாயிண்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஜோன். எவ்வளோ? 17511, 17671. இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். இல்லைனா இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே இறங்கும் அப்படின்றது தான் மீனிங். அதுக்கு முதல்ல 1726க்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் இந்த லெவலுக்கு வரும். ஆல்ரெடி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு? இந்த ப்ரீவியஸ் லோ பாயிண்ட் தான் சப்போர்ட், 16450. அதுக்கு முந்தைய ஹை 16529. இந்த ஜோன் தான் சப்போர்ட் ஜோன். ப்ரைஸ் கீழே இறங்குனா 16529ல இருந்து 16450 வந்து டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் கீழே வந்தா இதுதான் சப்போர்ட் ஜோன். ப்ரைஸ் கீழே இறங்கும் போது இந்த ஜோன் சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். புரிஞ்சுதா? இதை அப்படியே கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல பார்ப்போம். நாம வரைஞ்சது க்ளோசிங் பேசிஸ், புரியுதுங்களா? இப்போ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டுடைய லோல கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்க்கு கரெக்டா பிரைஸ் சப்போர்ட் ஜோன்ல டச் ஆகி பவுன்ஸ் ஆகியிருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும். இது வீக்லி சார்ட். டெய்லியில் மாற்றும் போது இந்த அளவுக்கு நிறைய கேண்டில்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லியில் சூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால தான் உங்களை வீக்லியில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். வீக்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெய்லியில் உங்களால் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஏன்னா இங்கே இன்பிட்வீனில் ஹைஸ் வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை வருது. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணலாமா, இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட் வரும். வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். வீக்லி சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும். இது வந்து இன்டர்மீடியட் ஹை,
ஸ்விங் ஹை கிடையாது, இதுதான் ஸ்விங் ஹை. ஸோ அந்த 2 பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வரும். இன்டர்மீடியேட்டில் ஒரு ஹை வருது, நான் ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். சப்போஸ் ட்ரெண்ட் இது வரைக்கும் தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னா நம்ம ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி தான் வரைவோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலே பிரேக் அவுட்னு நம்ம நினச்சிப்போம். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் இங்கே லைன் போடுறேன். இந்த லைனை பிரேக் பண்ணாதான் பிரேக் அவுட். இங்கே இந்த லைனை பிரேக் ஆகிடுச்சு, அப்போ இதையே பிரேக் அவுட்னு நம்ம ஆரம்ப கட்டத்தில் நினச்சிப்போம். பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ ப்ரைஸ் கீழே தான் இறங்க போகுது. இது ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹை ஃபார்ம் ஆகும், அதுதான் ஸ்விங் ஹை. அப்போ அந்த 2 ஹையை கனெக்ட் பண்ணி போடுற லைன் தான் ட்ரெண்ட் லைன் அப்படின்றத பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? இது அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த சார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும்? 17,026 வீக்லி க்ளோஸில் பார்த்தோம். அப்போ டெய்லியில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். டெய்லி சார்ட்டை சூஸ் பண்ணால் நீங்கள் டெய்லி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். வீக்லி சார்ட்டை சூஸ் பண்ணால் வீக்லி க்ளோஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். இந்த சார்ட்டை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் 17,155ல இருக்குது. 17,155 கிராஸ் பண்ணால் 17,379, அதுக்கு அடுத்து 17,511 வர வாய்ப்பு இருக்குது. 17,511ல ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ப்ரைஸ் கீழே இறங்குனா 16,529 to 16,450 சப்போர்ட் ஜோன், அதை பிரேக் பண்ணால் 15,923 to 15,689 அடுத்த லெவல் சப்போர்ட். இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் நேராக மேலே போகாது, நேராக கீழே வராது. இன்பிட்வீனில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாதான் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும். சப்போர்ட்டை பிரேக் ஆனாதான் அடுத்த லெவல் சப்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட். இதில் ட்ரெண்ட் லைன் எப்படி போடலாம்? ரே இந்த லோ பாயிண்ட் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம். அப்போ பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். என்ன நடக்க போகுதுன்றத மார்க்கெட் தான் சொல்லும். ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே இருக்கு? இந்த பாயிண்ட். சிம்பிளாக இருக்குங்களா? சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்ல இதே பேங்க் நிஃப்டி சார்ட்டை நம்ம பார்த்தோம். இந்த ஹை பாயிண்ட் தெரியுதுங்களா? இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்த லைனு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. அந்த சப்போர்ட்டை ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுச்சு. வில்லன் ஜெயிச்சிட்டாரு. வில்லன் ஜெயிச்சா அதுக்கு பேர் பிரேக் டவுன் ஆகி அடுத்த லெவலுக்கு வருது. அடுத்து இங்கே ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய வாய்ப்புக்காக. இதுதான் ஹீரோவுடைய ஜோன். இப்போ வில்லன் ஹீரோவுடைய ஜோனுக்குள்ள வந்திருக்காரு. ஹீரோ என்ன பண்ண போறாருன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சப்போஸ் திரும்பவும் ஹீரோ தோத்தாருன்னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் எங்க இருக்கு? சப்போஸ் ஹீரோ மறுபடியும் தோத்தாருன்னா அதுக்கு பேரு பிரேக் டவுன், மேஜர் ட்ரெண்ட் லைனுடைய பிரேக் டவுன். அதுக்கு அடுத்து பிரைஸ் எங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 32,169, 31,722. சப்போஸ் பிரைஸ் சப்போர்ட் எடுத்தா ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். புரியுதுங்களா? 34,558ல இருந்து 35,033 இது வந்து சப்போர்ட் ஜோன். இங்கிருந்து பிரைஸ் பவுன்ஸ் ஆனா அதுக்கு அடுத்து 36,025 டச் பண்ணும். 36,025க்கு மேல க்ளோஸ் ஆனா 37,100 டச் பண்ணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போஸ் 34,558க்கு கீழே வீக்லி க்ளோஸ் ஆனா அடுத்த சப்போர்ட் 32,169 to 31,722. இந்த மாதிரி தான் நம்ம சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிரைவ் பண்ணணும். இங்கிருந்து பவுன்ஸ் ஆனா இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. பிரேக் டவுன் ஆனா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா?
இதை கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் லோ அண்ட் ஹையை போடும்போது சில சமயங்கள்ல ட்ரெண்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே மேலே வரும். க்ளோசிங் ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது பிரேக் டவுன் கன்சிடர் பண்ணோம். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுத்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஹீரோ ஜோனுக்குள்ள ப்ரைஸ் இருக்கு. ஹீரோ என்ன பண்றாருன்றத நம்ம பார்க்கணும். ஹீரோ திரும்ப சண்டை போட்டு ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போறாரா, இல்லை மறுபடியும் தோத்து ப்ரைஸ் கீழே இறக்க விட போறாரா அப்படின்றத இனிமே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம இதோட நிக்க கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பைன் ஸ்டடி பண்ண போறோம். ஏற்கனவே சிங்கிள், டபுள், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரையணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எல்லா டாபிக்ஸையும் கம்பைன் பண்ணி சார்ட்டை ரீட் பண்ணலாம். இது ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு? கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆகி பாதிக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. பேரிஷ் டார்க் கிளவுட் ஃபார்ம் ஆனதும் பிரைஸ் கீழே இறங்குது இல்லையா? இது ரெசிஸ்டன்ஸ் லைன். ரெசிஸ்டன்ஸ் ஏரியால என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு? சின்ன கிரீன் கேண்டில், ரெண்டாவது பெரிய ரெட் கேண்டில். கிரீன் கேண்டில் ரெட் கேண்டிலுக்குள்ள போகுது. பேரிஷ் எங்கல்ஃபிங். ரெசிஸ்டன்ஸ்ல பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதும் பிரைஸ் கீழே இறங்குது. பிரைஸ் டவுன் ஆயிருக்கு. இது சப்போர்ட் லைன். சப்போர்ட் லைன்ல ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் பிளஸ் கன்ஃபர்மேஷன் கிரீன் கேண்டில், பிரைஸ் மேலே போயிருக்கு. புரியுதுங்களா? கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை எப்படி பார்க்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு, எப்படி வரையணுன்றதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மக்களே, இப்போ எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும்னு நம்பிக்கை வருதா? சூப்பர். சரியா தப்பான்னு யோசிக்காம சார்ட்டை ஓப்பன் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைங்க. அந்த லெவல்ஸ் வரும்போது ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க. புது நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லு தலைமையிலேயே ஒரு தட்டு தட்டிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லைக்கு, கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்குது, அப்படியே அதை கொஞ்சம் லைட்டாக கவனிச்சிருங்க. இதோட நான் ஷட்டரை சாத்திக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.